நேற்று தேவையில்லாமல் அது அப்பீல் பண்ணி ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் 144 உத்தரவை போட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த இந்த மாவட்ட கலெக்டர், இந்த போலீஸ் கமிஷனர், அதற்கு மேலிடத்து உத்தரவு கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களெல்லாம் மீறி இன்றைக்கு மீண்டும் இறைவனின் தீர்ப்பாக இன்றைக்கு மேல்முறையீட்டு மனுவிலும் இன்றைக்கி கார்த்திகை மாதம் அந்த தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற தீர்ப்பு வந்திருக்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய வெற்றிவேல் வீரவேல் என்ற கொண்டாட்டத்திற்கு இன்னைக்கு அடையாளமாக இன்னைக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வேற உங்களை இதில் சொல்லுங்க. பொது அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் தீர்ப்பு வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் மதிப்புக்குரிய திருமாவளவனை பார்த்து நான் கேட்குறேன், இப்போ இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், இதில் ஏதாவது பொது அமைதி வந்திருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். இதில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் எங்கேயாவது இருக்குதா? இல்லை. நேற்றே இந்த தீர்ப்பு சொல்லியிருந்தா வெளியே தெரியாமலேயே இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நேற்றே தீபம் ஏற்றிருப்பாங்க, எல்லோரும் சாமி கும்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆக இதில் குந்தகம் விளைவிப்பது யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருதலை பட்சமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக பெரும்பான்மை சமுதாய மக்களை புண்படுத்துகின்ற வகையில் சிறுபான்மையின் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நமது மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களும் நீதிமன்றத்தையே நீதிபதியே அவதூறாக பேசியிருக்காங்க. ஆனால் இதே நீதிபதி தான் பழனி மலையை சுற்றி உள்ள அடிவாரத்தில் இருக்க அனைத்து ஆக்கிரமிப்பும் அகற்ற வேண்டும் சொன்னார். அது நியாயமான தீர்ப்பு, இதுவும் நியாயமான தீர்ப்பு. இதில் யாருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. எனக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்களை விட இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள். நான் உலகம் பூரா எங்கே போனாலும் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் எல்லா இடமும் தங்குறதுக்கும் எல்லா ஏற்பாடும் அவங்க தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஹாங்காங்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் இந்த தேவையில்லாதெல்லாம் இவங்க அந்த அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு ஹாங்காங்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு நீதியரசரை, அதாவது என்னென்னா நீதிபதியை குற்றம் சாட்டினால் அதுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதை தமிழக அரசு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. நேற்றே அழகாக கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய போலீஸு கெடுபிடி இதையெல்லாம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குனது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்னொன்று, நான் இந்த திமுக அரசாங்கம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி, அவங்க கூட்டணி ஐஎன்டிஐ கூட்டணி, ஐஎன்டிஐ கூட்டணி அவங்க கூட்டணி, இண்டி கூட்டணி, இண்டி கிடையாது ஐஎன்டிஐ. இவங்க கோர்ட்டுக்கு எத்தனை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா? 23 வழக்கு கோர்ட்டில் போட்டிருக்காங்க. சார் அதுக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி அதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க, அதுக்கும் நல்ல குட்டி அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அதுவும் வேண்டான்னு போனாங்க, அதையும் நல்ல குட்டி திருப்பி விட்டாங்க. ஆர்டிகிள் 370 அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க, அதையும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. பிறகு என்னென்ன வழக்கு உண்டோ அவ்வளவும் போகிறது. நீட் எக்ஸாம் அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க, அதுலேயும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. ஓட் சோரி அப்படின்னு சொன்னார் ராகுல் காந்தி, அதையும் தலையில் குட்டி அனுப்பி விட்டாங்க. பிறகு ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க, அதையும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேஸ். இப்போ இடபிள்யூஎஸ் அதுவும் கோர்ட்டுக்கு போனாங்க. மத்திய அரசு அதாவது மிகவும் பாதிக்கப்பட்ட சமுதாயங்களை ஒன்று திரட்டி இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதுவும் வேண்டான்னு கோர்ட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் திமுக அரசாங்கம், ராகுல் காந்தி அரசாங்கம் அதெல்லாம் செஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலும் இந்த வழக்கினை போய் எந்த நீதிபதிக்கு அப்பீல் போனாங்களோ, எந்த நீதிபதியை குறித்தினாங்களோ, முருகப்பெருமான் இருக்கிறது உண்மையானால் அது அப்படியே தீர்ப்பு அதே நீதிபதி வச்சு திருப்பி தீர்ப்பு வாங்கி நல்ல குட்டி அனுப்பிவிட்டாங்க. ஒரு தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குறது இன்றைக்கி யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரும் காவல்துறையும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் தான்.
வேற என்ன வேணும்? சார் 4 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி கூட்டணியில் இருந்தீங்க முன்னாடி. அப்பெல்லாம் நீங்க இவ்வளவு பிரஷர் ஆகி போராடி வழக்கு தொடர்ந்து முன்னெடுக்கவில்லை. திமுக ஆட்சியில் மட்டும் ஏன் இதை முக்கியமாக முன்னெடுத்தீங்க? சார் இது முன்னாடியே வழக்கு நிலுவையில் தான் இருக்குது, முன்னாடியே இருந்துகிட்டு தான் இருக்குது. இது முன்னாடியே இருந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது சில காலகட்டங்களில் சிலதெல்லாம் கொண்டு வந்து ஆகணும். 1947 வரைக்கும் இந்தியாவில் தேசிய கொடி கிடையாது, பிரிட்டிஷ் கொடி தான் பறந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வு தேவைப்படுது. தொடர்ந்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. அடுத்தடுத்த வருடங்களில் இதே போன்று வந்து விளக்கு அதே இடத்துல ஏற்றப்படுமா, இல்லை இந்த ஆண்டுக்கு மட்டும்தானே இந்த நடை? தொடர்ந்து இனி வரும் ஆண்டுகளில் இவ்வளவு பதட்டம்லாம் இருக்காது. அவங்கவுங்க பக்தர்கள் மட்டும் வந்து அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றிட்டு போவோம். நாங்களே ஏற்றுவோம். தொடர்ந்து பேசு பொருளாக இருக்குது. மற்ற இடங்களில் நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு செலிப்ரேஷனாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன? அதாவது என்ன, இந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய மக்கள் யாரும் ஒரு குறை கூட இதை சொல்லலை. எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் இது எதிர்க்கலை. காரணம், எந்த இஸ்லாமியர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் பிரதம அமைச்சர் இன்னைக்கு 3வது முறை பிரதம அமைச்சராக வந்திருக்காங்க. 3 முறை குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தாங்க, 3வது முறை பிரதம அமைச்சராக வந்திருக்காங்க. ஒரு முஸ்லீம்களுக்காவது ஏதாவது தொந்தரவு இருக்கா? இதுவரையில் ஒரு பாதிப்பு கிடையாது. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு சொன்னால் நானே முன்ன வரேன் அவங்களுக்கு. ஆக இந்த இஸ்லாமியர்களை இந்துக்களையும் பிரித்தாளுகிற சூழ்ச்சியில் திமுக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் அவங்க இந்து தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள், அவங்க வீட்டில் குடும்பத்தில் இந்து தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு போலி வேஷம், போலி மதச்சார்பின்மை, சூடோ செக்குலரிசம். மதிப்புக்குரிய அத்வானி அவர்கள் சொன்ன மாதிரி போலி மதச்சார்பையில் ஒரு போலி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் விடிவாலம் வெகு வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.